நண்பர்களுக்கு வணக்கம். தேவோட்ட மாடு சந்தை 26 வெள்ளிக்கிழமை நடந்த மாடு சந்தை. இந்த வாரத்தில் வந்து மாடு ரொம்ப வரத்து கம்மி. வியாபாரியுமே ரொம்ப பேர் வரல. இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும். ஏன்னா இப்போ வந்து பெருநா நெருங்க தான் அவங்களுக்கு வந்து வியாபாரம் சூடு பிடிக்கும் மாடுகளை பொறுத்தளவில். இந்த வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில காளைங்க வந்துருந்துச்சு. நல்ல தோரணையிலையும் நல்ல லட்சணத்துலேயும் உள்ள காளைங்க வந்துருந்துச்சு. இப்போ இந்த காளைங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா நல்ல வீட்டில் இருந்த காளைங்க நல்லா இருந்துச்சு. காளை பார்க்குறக்கே அழகா லட்சணமாக. இந்த பசுவை பார்த்தீங்களா, பசுவுக்கு வந்து கொம்பு மட்டும் மடங்கினாப்பில் இருக்கும். இதுவுமே ஒரு நல்ல காளை தான், அழகாக இருந்துச்சு. என்ன கொம்பு மட்டும் கொஞ்சம் விரிவு கொம்பாக போச்சு. விலை எதுக்குமே தெரியல. ஒரு சில கிடேரிகளுக்கு மட்டும் விலை கேட்டிருக்கோம், மற்ற எதுக்குமே வந்து விலை தெரியல. ஏன்னா வியாபாரி வரல அப்படிங்கிறனால வந்து உள்ளூர் வியாபாரிங்க வந்து விலையை சொல்ல அவங்க விரும்பலை. இந்த காலம் சரியான ரோசம். கலப்பு காலை தான், விரிகொம்பு தான், ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த காலை பார்த்திங்கன்னா சூப்பரான காலை. அடுத்து கிடேரிங்க இந்த வாரம் ஒரு குறைஞ்சது ஒரு 20 கிடேரிங்க வந்திருக்கும். நல்ல வீட்டு தேவைக்கான கிடேரிங்க நிறையா வந்துருந்துச்சு இந்த வாரத்தில் வந்து. நண்பர்களுமே நிறைய பேர் கேட்குறீங்க, கிடேரிகள் வந்து எடுக்கலாமா தேவோட்டையில், ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, மெசேஜில் பண்ணுறீங்க, இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறீங்க. நல்லா தேவோட்டை மாட்டு சந்தையில் வந்து வீட்டு தேவைக்கான கிடேரி எடுக்கலாம். இந்த கிடேரிலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக லட்சணமாக இருக்குன்னு. இதெல்லாம் வீட்டிலே வளர்ந்த கிடேரி தான். இப்போ வெயில் நேரமாக போச்சு, அதனால் உங்களுக்கு வந்து மேவு ஒன்றும் இருக்காது அப்படிங்கிறனால வந்து மாடுகளை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. மறுபடியும் அடுத்து மழை காலம் ஸ்டார்ட் ஆகலையோ, தை பிறந்தோடனே மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இந்த நேரத்தில் வீட்டு தேவைக்கான மாடுகளை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காளையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. சந்தைக்கு வந்துருச்சு. நண்பர்கள் வந்து இப்போ எல்லாருமே கிடையில தான் எடுத்து வளர்க்கணும், காளைங்க வந்து கிடையில எடுத்தால் தான் நல்லா ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஏன்னா சந்தைக்கு வந்து நல்ல மாடுகள் நிறையா வருது. நம்ம தேவோட்டை மாடு சந்தை மட்டும் கிடையாது, நமக்கு மதுரை வாடிப்பட்டி, இந்த பக்கம் அதாவது மணப்பாறை மாட்டு சந்தை, இந்த மாட்டு சந்தைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல காளைங்கண்டுகள் நல்லா வருது. ரோசமான காளைங்க. சந்தைக்கும் நல்ல காளை மாடுகள் வரும், எடுத்து வளர்க்கலாம். இந்த கிடேரியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக லட்சணமாக இருக்குது அப்படின்னு. அடுத்தடுத்து பின்னாடி வர்றதில் எல்லாமே வந்து கிடேரிங்க அதிகமாக வந்துருந்துச்சு. அதாவது வயசுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் பெரிய கிடேரிங்க, அதாவது பல் சேர்ந்தது, பல் போட்டது, அதாவது பல் போட்டது எல்லாமே இந்த பக்கம் இருக்குது. பல் சேர்ந்த கிடேரிங்க எல்லாமே அந்த பக்கம் கட்டிட்டாங்க. அதனால் இதில் வர எல்லா கிடேரியுமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல வீட்டு தேவைக்கான கிடேரி தான். இந்த காளையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. பார்க்குறக்கே குறையே சொல்ல முடியாது. காலையில் வந்து எதனால் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதே தெரியலை. கடைசி முடிய வளர்க்க முடியும் அப்படின்னா மட்டுமே எடுத்து காளைங்களை வளங்க. இல்லை அப்படின்னா நல்லா வளர்க்க முடிங்கிறவட்ட அந்த காலை போயிருக்கலாம். நீங்கள் உங்களோட போட்டிக்காக எடுத்து இது மாதிரி சந்தையில் வந்து கொடுத்துடாதீங்க. கடைசி முடிய எடுத்து வளர்க்க முடியும்னா எடுத்து நல்லா வளங்க. அடுத்து இதுலேயும் பார்த்துட்டோம்னா கிடேரிங்கெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள் வந்து அடுத்து பெருநா வரனால காளைங்க எடுக்கணும் குர்பானுக்கு. அது மாதிரியான காளைங்களும் தேவோட்டை மாட்டு சந்தையில் நல்லா கிடைக்கிது. இப்போ எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா விலை கொஞ்சம் மலிவாக இருக்கும், போக போக விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இது வந்து ஜெர்சி கிடேரி தான், ஹெச்எஃப்பில் ஜெர்சி தான், நல்ல கிடேரி. இந்த செவலையை பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு. காளை நல்ல குட்டை காளை. இதெல்லாம் வந்து ஸ்டாலுக்கு உள்ளவங்க தான் அதிகமாக விரும்புவாங்க. இந்த கிடேரியை பாருங்கள், செவலை கிடேரியை. நம்பர் எல்லாத்துக்குமே போட்டாங்க. இந்த செவலை கிடேரியை பாருங்கள், அழகான கிடேரி, குட்டை கிடேரி, எவ்வளோ அழகாக லட்சணமாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்குற இடத்துல இடம் இருந்தால் போதும், வீட்டு தேவையில் அழகாக வளர்த்துக்கலாம். வீட்டு தேவைக்கு ஒரு காலைல 1 லிட்ரு பால் இருக்கும், சாயங்காலம் 1 லிட்ரு பால் இருக்கும். குறைஞ்சது 3/4 லிட்ரு பாலுக்கு குறையாது. அதனால் இது மாதிரி கிடேரியெல்லாம் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறதே சந்தேகம்தான். இந்த கிடேரியை பார்த்துட்டு நகண்டு போகிறக்கு மனசே வரல, அப்படி இருந்துச்சு. இந்த காளை கிடேரியும் பாருங்கள், நல்ல பெரும் மாடுங்க வந்துருந்துச்சு. இதெல்லாம் நல்லா பெரும் மாடு தான். 2 செவலை பார்த்தீங்களா, செவலைலாம் எப்படி இருக்குது அப்படின்னு.
இந்த 16, 17ன்னு போட்டிருக்காங்களே, இது ரெண்டுமே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக சூப்பரான மாடுங்க. நல்லா படத்துலேயுமே அதை கீழே படுத்துருக்கதான் இப்போ எழுப்பிவிடுவோன்னு நினைக்கிறேன். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இது வந்து நல்ல கிடேரி. வீட்டு தேவைக்கு வந்து எடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறவங்க எடுத்து வளர்க்கலாம். ரொம்ப பெருசாக வந்து நம்ம ஜெர்சி மாடு வளர்க்குற அளவு வந்து இதுக்கெல்லாம் செலவு பண்ணணுங்கிறதே தேவையே கிடையாது. சிம்பிளாக இருந்தால் போதும். ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்குற அளவு இடம் இருந்தால் போதும். நம்ம நாட்டு குட்டை மாடுகள் வளர்க்குறதுக்கு, வீட்டு தேவைக்கான மாடுகளுக்கு இது மாதிரி ஜெர்சி மாடுகள் வரும். இது மாதிரி மாடுகள்லாம் எடுத்து நம்ம வளர்க்கணும் அப்படின்னா பெரிய இடம் வேணும். அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10க்கு 10 இருந்தால் அப்படி தான். ஏன்னா மாற்றி கட்டணும், கழிவு அதிகமாக போகும், அதாவது இன்டேக்கு அதாவது அதிகமாக எடுத்துக்கும் சாப்பாடு. ஆனால் நம்ம குட்டை மாடு, இந்த குட்டை மாடுலாம் பாருங்கள், நம்பர் போட்டிருக்கு. இது எல்லாமே நம்ம இது பூராமே நாட்டு கிடேரி. இந்த கிடேரி வந்து எப்படின்னா உங்களுக்கு சும்மா வைக்கல் இருந்தால் போதும், கொஞ்சம் நேரம் அப்படி மேய விட்டால் போதும். அழகாக கண்டு போக நமக்கு 3/4 லிட்ரு, காலைல 3/4 லிட்ரு, சாயங்காலம் 3/4 லிட்ரு அழகாக கறந்து கொடுத்துரும். அதனால் வந்து பெரும்பாலும் நாட்டு மாடு வாங்கணும் அப்படிங்கிறவங்க வடநாட்டு மாடு தான் வேணும். அதாவது காங்கிரிஜு, சாகிவால், தார்பார்க்கர் இது மாதிரி கண்டு தான் வேணுங்கிறது இல்லாமல் இது மாதிரி இந்த வீடியோலாம் பாருங்கள். இதெல்லாம் என்ன குறைன்னு சொல்ல முடியும்னு சொல்லுங்கள். இந்த சின்ன சின்ன கண்டுகளை பாருங்கள். இதெல்லாம் வந்து கண்டுக கிடையாது, பெரும் மாடுக தான். ஆனால் சைஸு போல் தான் வரும், அழகாக இருக்கும். பாருங்கள் சந்தை வந்து எவ்வளோ வெறிச்சோடி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வாரம் வந்து அதிக வரப்பு இல்லை. அதே மாதிரி இந்த பாருங்கள், இது வந்து ஹெச்எஃப் கிராஸ் தான். பாலுக்கு வளர்க்கணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமே வந்துடணும் பாலுக்கு வாங்குறவங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம பார்த்து மடுவெல்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்குறதுக்கு சரியாக இருக்கும். சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னா நல்ல மாடுகளாக எடுக்கலாம். பால் மாடுங்க நம்ம தேவட்டை சுற்றி உள்ளவங்க, கிராமங்களில் உள்ளவங்க வந்து இல்லை ஜெர்சி மாடு, கலப்பு மாடில் வேணும், பாலுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க எடுக்கலாம். இந்த மாடையுமே பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு. நல்ல அழகான கொம்பு. இதுவுமே வந்து வீட்டு தேவைக்கு வச்சுக்கலாம். இதில் வந்து ஜெர்சி கிராஸு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மாடு பெரும் மாடு தான். அழகாக காம்போவில் செக் பண்ணி நம்ம பார்த்து வாங்கிட்டு போனோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்னா நல்லா பார்த்து தரமாக பார்த்து விலைகளை பேசி கூடவோ குறைச்சோ வச்சு பேசி நல்லா வாங்கலாம். அடுத்து இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ் கூட ஒன்று அப்லோட் பண்ணியிருப்போம். சரியான காளை, படா சைஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி சரியான காளை. இது மாதிரி காளைங்க வந்து கேரளா வியாபாரி தான் அதிகமாக விரும்புகிறாங்க, விரும்பி வந்து வாங்குறாங்க, சொல்கிற விலையை கொடுத்து வாங்குறாங்க. பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு. சரி, இது வந்து பூச்சி காளைக்கு ஆகாது, ஏன்னா வந்து கிராஸ் காளை, ஹெச்எஃப் கிராஸு. இங்கே ஹெச்எஃப் ஒரிஜினலாக இருந்துச்சு அப்படின்னா பூச்சி காளைக்கு போட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து ஹெச்எஃப் கிராஸ் அப்படிங்கிறனால பூச்சி காளைக்கு இது சரிப்பட்டு வராது. ஆனால் காளை வந்து எந்த குறையும் இல்லை. பாருங்கள், குர்பானுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க, மாடு தேடிக்கிட்டு இருக்கவங்க தேவட்டை மாடு சந்தையை வந்து ஒருத்தருக்க பாருங்கள். இதோட விலை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 40 ரூபா சொல்லியிருந்தாங்க. இதோட விலை வந்து 40 ரூபா சொல்லியிருந்தாங்க. சரியான மாடு. கிட்ட வீடியோவில் வந்து பெருசாக தெரியலாம், வீடியோவில் வந்து சின்னமாக தெரியலாம், கிட்ட பார்த்திங்கன்னா சரியான பெருசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த காளையெல்லாம் பாருங்கள் வந்துருச்சு. அடுத்து பார்த்துட்டா இதுவுமே ஒரு பெரிய காளை. இது சின்ன சின்ன தலத்துக்கிடேரி, தலையத்துக்கிடேரி இது எல்லாமே வந்துருந்துச்சு. இதுவுமே பாருங்கள் சின்ன ஒரு தலையத்துக்கிடேரி தான். நம்மளை சுற்றி கிராமம் அதிகம் அப்படிங்கிறனால நாட்டு மாடுகள் அதிகமாக வரும் கலப்பு மாடுகளை விட. நாட்டு மாடு எடுக்கணும், அதாவது வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வேணும் அப்படிங்கிறதுலாம் இப்போ வந்து ஒரு வழக்கமாக மாறிக்கிட்டு வருது. அதனால் நாட்டு மாடு தேடுறவங்க நம்ம தேவட்டை மாடு சந்தை வந்து பாருங்கள். பார்த்து நல்ல குட்டை மாடுகளாக நம்ம நாட்டு மாடை எடுத்து வளர்த்தா மட்டும்தான் நாட்டு மாடு அழியாமல் இருக்கும். நாட்டு மாடு அப்படின்னு சொல்லிட்டு வடநாட்டு மாடுகளை வாங்கியாந்து வளர்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டு மாடுகளும் அழிவுக்கு தான் போயிட்டுருக்கும். இந்த கலையெல்லாம் பாருங்கள், ஸ்டாலுக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். சின்ன குர்பானி, அதாவது ஒரு சின்ன சைஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சூப்பரான இளம் பல்லு தான். பல்லே போடல, பிடிச்சி கூட பார்த்தோம் நாங்கள், பல்லே போடல. சூப்பராக இருந்துச்சு காளை. வந்து கால் எவ்வளோ கனமாக இருக்குன்னு பாருங்கள். கிர்ரு, அதாவது சிந்து கிராஸு, கிர்ரு கிராஸ் இல்லை, சிந்து மாட்டோட கிராஸு. இது நம்ம பசங்க தான் காலைல போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
அதையும் கவர் பண்ணி வச்சுருக்காப்புல. அடுத்து பாருங்கள், இதெல்லாம் வந்து பெரும்பாலும் சொல்லிக்கிற அளவு மாடு இல்லை. அடுத்து அந்த லாஸ்ட்டில் ஒரு காளை ஒன்று இருந்துச்சு, அதையும் காட்டுறேன். இதுவுமே சரியான காளை பாருங்கள். இதுக்குமே ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். காளையை பாருங்கள், நல்லா குர்பானிக்கு நல்ல அடப்பான காளை. இது வந்து எப்போ சின்ன சின்ன கிடையாதுங்க, பால் வீட்டு தேவைக்குள்ளே கிடையாதுங்க. பசு எல்லாமே வந்துச்சு. இந்த செவலை கலர் பசுவை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லா ஒரே மாதிரி கலரில் இருக்கும், எந்த குறையும் இருக்காது. அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா சாய்க்கு பால்னு சொல்கிறோம். சாய்க்கு பால் கிராஸுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. நண்பர்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல பசுக்கள் நல்ல காளைகள் தேவோட்ட மாடு சந்தையில் வருது. நண்பர்கள் வேணும், வீட்டு தேவைக்கு வேணும் அப்படிங்கிறவங்க தேவோட்ட மாடு சந்தையை வந்து கண்டிப்பாக பாருங்கள். பார்த்து ஒரு நல்ல மாடை எடுத்து வளர்ப்போம். நம்ம நாட்டு மாடை எடுத்து வளர்ப்போம். அதான் வந்து இப்போ மெயினாக இருக்கணும். நாட்டு மாடு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வடநாட்டு மாடுகள் எடுத்து வளர்க்கக்கூடாது. நம்ம நாட்டு மாடுகள் எடுத்து வளர்க்கணும். நீங்கள் வீடியோ தெளிவாக பாருங்கள். தேவோட்ட மாட்டு சந்தை வந்து வெள்ளிக்கிழமை 3 மணிலேருந்து 6 மணி முடிய தான் நடக்கும். அதுக்குள்ளே வந்து நல்ல மாடுகளை பார்த்து எடுத்துக்கோங்க.